Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல வீடே மணக்கற மாதிரி சூப்பரான ரசம் எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் எப்படி வைக்கலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. நீங்க டக்குன்னு புளி ஊற வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு ஊற வச்சீங்கன்னா சீக்கிரமா ஊறிடுங்க. இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான மசாலா வந்து இடிச்சிக்கலாம். ரசம் நல்ல வாசனையாக இருக்கணும், நல்லா சுவையாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு டிப் வந்துங்க, நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இடிக்கிற கல்லுலையோ இல்லைனா வந்து அம்மிலையோ தாங்க அரைக்கணும். நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டே போயிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கிறேன். ரொம்ப தூளாக பண்ணணும்னு கிடையாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ இது கூட ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு நம்ம போட்டுக்கலாம். தோலோடவே போட்டுக்கலாங்க. இதையும் போட்டுட்டு நல்லா இடிச்சிக்கலாம். பூண்டு வந்து லைட்டாக இடித்து விட்டால் போதுங்க, ரொம்ப இடிக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இந்த ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு ரசத்துக்கு நல்லா சுவை கொடுக்கக்கூடியது. இப்போ அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தொட்டு பார்த்தாவே தெரியுது நல்லா பழுத்திருக்கு. இது கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சு அம்மிலேயே இடித்து இப்படிலாம் பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ புளியும் நல்லா ஊறிடுச்சுங்க. அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணியை தக்காளியோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. ரசம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்புக்கு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதுங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவும் இதிலையே அப்படி போட்டுக்கலாம். மெயினாக ரசம் நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கு செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாங்க. மாற்றி வச்சுட்டு பாருங்கள், சைடில் இது மாதிரி நுரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா. ரசம் நுரைச்ச உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நுரைச்சிட்டு வருது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாங்க. சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தலை கடைசியாக தூவுங்க, கொஞ்சம் நிறையா தூவினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நம்ம ரசம் வச்சோம்னா கண்டிப்பாக டம்ளராக வாங்கி குடிப்பாங்க, அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ரசம், மணமான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.